ஓகே. வணக்கம் எல்லாருக்கும். இப்ப நிஃப்டியோட மந்த்லி, வீக்லி அந்த மாரி லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஏற்கனவே குடுத்தது எந்த மாரி இருக்கு, எந்த கண்டிஷன்ல இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். வீக்லி லெவல்ஸ் குடுத்திருந்தேன். வீக்லியோட லெவல்ல இந்த கேண்டலுக்கு மேல க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இந்த கேண்டலுக்கு மேல அது க்ளோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னேன். இப்ப இந்த கேண்டில் அதுக்கப்புறம் ஹைல போனது. க்ளோசிங் இந்த கேண்டிலுக்கு ஹைல முடிஞ்சது. 3 வாரம், அதாவது அதுக்கு முதல் வாரம் இந்த ஒரு கேண்டில் இந்த கேண்டிலுக்குள்ள முடிஞ்சது. இப்போ அதுக்கு மேல இந்த ரேஞ்ச் முடிஞ்சிச்சு. 25,000 ஆல்மோஸ்ட் ஒரு 90 பாயிண்ட் கிட்ட போய் முடிஞ்சது. ஓவரால் 25,200, அதாவது 125,000, கிட்டத்தட்ட 170 சம்திங் என்னோட மந்த்லி டார்கெட்டாக இருந்தது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 70 பாயிண்ட் மிஸ்ஸிங். மிஸ்ஸிங் அப்படிங்கிறது ஃபியூச்சரில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரீட்ரேஸ் பண்ணிட்டு போகிறதுங்கிறது தான் பார்க்கணும். ஸோ ஆல்மோஸ்ட் டாப் சைக்கிள் டார்கெட் எல்லாம் போயிடுச்சு. ஸ்டில் க்ளோசிங் இந்த ரேஞ்சு கிட்ட தான் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். சைட்வேஸில் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் இந்த ரேஞ்சுக்குள்ள, அதாவது இந்த கேண்டலுக்குள்ள அல்லது இந்த கேண்டலுக்குள்ள இதுக்குள்ள தான் அது முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டில் அதே மாதிரி தான் நான் எதிர்பார்த்தது. இந்த கேண்டலுக்குள்ள தான் க்ளோசிங் முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். என்னோட லாஜிக் எப்படி அப்படின்னா, ஒரு கேண்டில் அதுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கணும், ஃபுல் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கணும். இந்த கேண்டில் இன்கம்ப்ளீட் தான், இந்த கேண்டிலும் இன்கம்ப்ளீட் தான். இருந்தாலும் இந்த ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸாக வச்சாலும் சரி, இந்த கேண்டில் ரெஃபரன்ஸாக வச்சாலும் சரி, ஃபர்தராக மார்க்கெட்டின் மேலே போய் க்ளோஸ் வைக்கிற வீக்லியை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இந்த ஏரியா சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த கேண்டில் ஒரு கேண்டில் ஹைனா அந்த கேண்டிலுக்குள்ள தான் இந்த வாரத்து கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஓகே, 25,000 போனது. கடைசி ட்ரேடிங் செஷன்ல பார்த்தீங்கன்னா திருப்பி மார்க்கெட் திருப்பி கீழே ஓகே. இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம், என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். இதை டெய்லி நான் சொல்லுவேன். 18ஆம் தேதி கேண்டில், இந்த கேண்டில் ஓகே. 18ஆம் தேதி, 19ஆம் தேதி 2 கேண்டில் சொல்லியிருந்தேன். 18ஆம் தேதி கேண்டிலுக்கும் மேல அது க்ளோஸ் ஆகல. அதே போல அன்னைக்கே 300 பாயிண்ட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த ஏரியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த கேண்டிலுக்கு மேல எனக்கு ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகும். சரி. ம், 18, 19 இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகணும். மேல போனது. இந்த கேண்டிலுக்கு அடுத்த நாள் எதுவும் நடக்கல. அப்போ இது 18ஆம் தேதி கேண்டில். ஓகே, 18ஆம் தேதி ஒரு 300 பாயிண்ட் இருக்குன்னு சொன்னேன். 300 பாயிண்ட் போனது திருப்பி ரிவர்ஸ் ஆகி அடுத்த நாள் க்ளோஸ் ஆகி, அதுக்கு கீழே ஒரு கேண்டில் இது ஆல்மோஸ்ட் ஃபுல் கேண்டில் இல்லை, இருந்தாலும் க்ளோசிங் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டா கூட இந்த கேண்டில் கீழே எந்த கேண்டிலும் க்ளோஸ் வைக்கல. கீழே போனது ரிவர்ஸ் ஆகி மேலே க்ளோஸ் ஆயிடுச்சு. மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த கேண்டிலும் மேலே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, கீழே ஒரு கேண்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே, அப்போ இதை கட் பண்ணிச்சு அல்லது இதை கட் பண்ணிச்சுன்னா எனக்கு இதுக்கு மேலே போனுச்சுன்னா ஒரு கேண்டில், அப்போ ரேஞ்ச் இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும். இது அல்லது இது அல்லது இது, இந்த 3 இதுக்குள்ள தான் 3 கேண்டில், அதாவது ரைட் ஒன்று லெஃப்ட் ஒன்றுங்கிற மாதிரி வச்சுக்கணும். இந்த சைடில் இதுக்குள்ள இருக்கணும். இப்போ இந்த கேண்டிலுக்கும் கீழே ஒரு கேண்டில். ஸோ ஒன்றும் பெருசாக ஒன்றும் எங்கேயும் போகல, அதுக்குள்ள இருந்தது. திருப்பி இந்த கேண்டில் சொல்லியிருந்தேன் 26ஆம் தேதியோட இது பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு.
அப்ப எய்தர் வந்து இதை கட் பண்ணி கீழே போயிருக்கணும் அல்லது மேலே வந்து இந்த ஏரியா வந்து வரணும் அப்படிங்கிறது தான் டெலகிராம்ல சொல்லியிருந்தது. அதே போல அன்னைக்கு வந்து இந்த கேண்டலோட ஹைல வந்து முடிஞ்சது. மேலே முடிஞ்சது மேலே முடிஞ்சிருக்கலாம், ஆனா கரெக்டா வந்து இந்த கேண்டலோட அந்த கேண்டலுக்குள்ள தான் முடிஞ்சது. அப்பயே நான் சொன்னேன், திருப்பியும் வந்து 2ஆம் தேதியும் 2ஆம் தேதி 5ஆம் தேதி ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கு. 2ஆம் தேதி அப்ப வந்து ஃப்ரைடே வந்து ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். அதே போல வந்து கம்மிங் மண்டேயும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதே போல வந்து இந்த கேண்டலுக்கும் மேல, அதாவது இந்த லைனுக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் க்ளோஸ் ஆகல. இந்த ஒரு நாள் கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. இப்பயும் நான் சொன்னேன் 3ஆம் தேதி, சாரி 2ஆம் தேதி பாருங்க, 2ஆம் தேதி பெரிய அளவுக்கு மார்க்கெட் ஒன்றும் உடைச்சு மேல போகணும். அப்படி இல்லைன்னா ஃபர்தரா வந்து வீக்லியில இதுக்குள்ள வந்து க்ளோஸ் ஆகும். இது இந்த கேண்டிலுக்குள்ளதான் வந்து அது க்ளோஸ் ஆகும். இதுக்குள்ளதான் ட்ரேட் நடக்கும். இட் மீன்ஸ் என்னன்னா இதுக்குள்ளதான் ட்ரேட் நடக்கும். அதாவது இந்த கேண்டில்ஸ் எல்லாம் முடியறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த ஒரு கேண்டில் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஒரு கேண்டில் மேல முடிஞ்சது. ஓகே, இதுக்கு மேல ஓப்பன் ஆயிருந்தது அல்லது இதுக்கு மேல ஓப்பன் ஆயிருந்துச்சுன்னா இது வந்து ஃபர்தரா வந்து என்னோட டைரக்ஷன் மேல இருந்து இப்ப மேல வந்து 25,100, 25,170 அப்படி அதுக்கப்புறம் வந்து மேல ஃபர்தரா மேல போறதுக்கு சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா என்னன்னா நான் எதிர்பார்த்தது வந்து இந்த கேண்டிலுக்குள்ள வந்து அது க்ளோசிங் இருக்கும். ஏன்னா வீக்லியோட க்ளோசிங் வந்து அதுக்குள்ளதான் வைக்கணும் அப்படிங்கிறதுனால பெரிய அளவுக்கு இது போறதுக்கான ப்ராபபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சது. அப்போ வந்து அடுத்த நாள் ஓப்பன் பண்ணும்போது, அதாவது ஃப்ரைடே வந்து ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப கரெக்டா வந்து அது ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட லோவுக்கு கீழே தான் ஓப்பனே பண்ணுது. ஓகே, இந்த கேண்டில் கீழே ஓப்பன், இந்த கேண்டில் கீழே தான் ஓப்பன் பண்ணுது. அப்போ என்னோட வியூ வந்து டார்கெட் வந்து இது ஆல்ரெடி போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா டார்கெட் இதுதான் சொல்லியிருக்கேன். மேலே எவ்வளோ போனாலும் இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு. ஆனால் அதில் இந்த கேண்டிலுக்கு உள்ள வந்து க்ளோஸ் ஆகும். நான் எதிர்பார்த்தது இந்த கேண்டில் வந்து அது டெஸ்ட் பண்ணிடும் அப்படின்னு இந்த இதுக்கு நினைச்சேன். அதுல ஒரு 30 பாயிண்ட் என்னமோ மேலே வந்து க்ளோஸ் ஆயிடும். எனிவே ஓகே, ஆல்மோஸ்ட் வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணது வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்குள்ளா இருக்கணும் அல்லது இந்த கேண்டில் வந்து அன்னைக்கு தொட்டுரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தேன். அது வந்து அந்த இது நடக்கல. ஓகே, அப்போ வந்து இன்னும் டவுன் சைடில் இருக்கு. இப்போ இது வந்து 2ஆம் தேதி கேண்டில் சொல்லியிருந்தேன். திருப்பியும் 5ஆம் தேதி கேண்டில்னா கமிங் மண்டே. கமிங் மண்டே அப்படிங்கிறது வந்து இந்த கேண்டிலுக்கு மேல ஸ்டாப் லாஸ். ஓகேயா, இந்த 2ஆம் தேதி கேண்டில் சப்போர்ட்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்கேஸ் மேல ஓப்பன் பண்ணா ஃபர்தரா இது வரைக்கும் போகும். இதுக்கு மேல க்ளோஸ் ஆகாது. அப்போ வந்து 5ஆம் தேதி இதுக்கு மேல ஓப்பன் பண்ணா இதுக்குள்ளதான் மார்க்கெட் முடியும். இதை கட் பண்ணி மேல போகாது. ஓகே, இது ஸ்டாப் லாஸ். அப்ப இதுக்கு மேல முடிஞ்சிச்சுன்னா சேம் சினாரியோ இதுதான், இந்த கேண்டில் மாதிரி தான். இது வந்து லோ, இதுக்கு மேல முடிஞ்சதுன்னா இந்த கேண்டில், அதாவது நாளைக்கு முடிகிற கேண்டில் மேல முடிஞ்சிச்சுன்னா அதுதான் ஸ்டாப்ல. இன்கேஸ் கீழே முடியுது அப்படின்னா அந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ்னா டெய்லியோட இது ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும், இது வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். 5ஆம் தேதியோட கேண்டில் வந்து சப்போர்ட் ஆக்ட் பண்ணும். அப்போ வந்து கீழே ஒரு நிமிஷம், இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸா இருக்கும்.
இதுக்கு கீழே ஓப்பன் ஆகுது. ஓகே, இது ஒரு 300 பாயிண்ட் வச்சுக்கோ. அப்போ மேஜர் சப்போர்ட் வந்து இந்த கேண்டில், ஏன்னா இது 26ஆம் கேண்டில் சொல்லியிருந்தது. இந்த கேண்டில் இதுக்குள்ளதான் அன்னைக்கு போன வாரத்து கேண்டில் சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ வந்து க்ளோசிங் டெய்லியோட க்ளோசிங் இந்த கேண்டிலுக்கு மேலே வச்சா சேஃப். மார்க்கெட் வந்து அடுத்தது வந்து இந்த கேண்டிலை எப்போ பிரேக் பண்ணி க்ளோஸ் பண்ணுதோ அப்ப நீங்க இங்க வந்து பை பண்ணலாம். இது டெய்லி இன்கேஸ் இங்க வந்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்க வந்து இதுக்கு மேல போகும், இதை கட் பண்ணி க்ளோஸ் வச்சா 10 வந்து திருப்பி அகைன் வந்து அந்த 25,170 அங்க போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சான்சஸ் இருக்கு. மேல போறதுக்கு தான் சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப இருக்கிற பொசிஷனை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் ஃபால் ஆகுது, ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வருது, வார் வருது அப்படிங்கிறது வந்து நான் பெரிய அளவுக்கு நியூஸ் பார்க்கல, நான் பார்க்க மாட்டேன். ஆஸ் பர் கேண்டில் என்ன சொல்லுதோ அதன்படி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுவேன். ஸோ அதனால வந்து மேலே 125 177 அரௌண்ட் அந்த 200 சம்திங் இருக்குங்களா, 25 170 அந்த ரேஞ்ச் வந்து கட்டாயம் போகணும் மந்த்லியில். இந்த மாதம் மோஸ்ட் போனது வந்து அந்த இதில் ஒரு 20 பாயிண்ட் சம்திங் இருந்தது. ஸ்டில் வந்து நான் வந்து அந்த லெவல் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி நான் நம்புறேன். அப்ப இந்த 5ஆம் தேதி கேண்டில் எங்க க்ளோஸ் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சுன்னா ஓகே, இல்ல இங்க கீழே க்ளோஸ் ஆகுது, ஓகே குட், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த கேண்டில் 5ஆம் தேதி கேண்டில், ஓகே 5ஆம் தேதி கேண்டில் வந்து ஆகஸ்ட் மாதம் கேண்டில் க்ளோஸ் எங்க இருக்கோ அந்த கேண்டில் வச்சுக்கோங்க, அதுதான் சப்போர்ட், டெய்லியில சப்போர்ட் அது. அப்ப இந்த கேண்டிலுக்கு கீழே இந்த கேண்டில் வந்து முடியுது அப்படின்னா இந்த கேண்டில் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு, அதுக்கு மேல அது போறது வந்து ரொம்ப சிரமமான காரியம். அப்ப வந்து இந்த 4ஆம் தேதி கேண்டில், 2ஆம் தேதி கேண்டிலும் இந்த கேண்டில் இந்த கேண்டில் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 1 2 3 4 இந்த 4 கேண்டிலோட ஹை கரெக்டா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கு மேல வந்து ஒரு பாயிண்ட் க்ளோஸ் ஆகணும் அல்லது ஒரு டெய்லியில பார்த்தீங்கன்னா அந்த டெய்லி வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தரா மேலே போகும். ஒரு பாயிண்ட் அல்லது ஒரு டே கேண்டில் அது வந்து க்ளோஸ் ஆகும். அப்படி வந்து அது ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு இந்த 1 2 3 4 நாளோட கேண்டில். ஓகே, நியர் சப்போர்ட் அப்படின்னா நியர் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, கீழே கேண்டில் இந்த கேண்டில் வந்து இங்கேயோ இல்லை ஒரு நாளுக்கு ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே இங்கேயோ க்ளோஸ் ஆகுதுன்னா இதுதான் சப்போர்ட். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இங்கே இருக்கு, அந்த கேண்டிலோட 1 2 3 4. ஓகே, இந்த 4மே ஹை அண்ட் லோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சு ஃபர்தரா இதுக்கு கீழே ஒரு கேண்டில் வரைக்கும் பார்க்கலாம். கீழே கேண்டில் முடிஞ்சா ஃபர்தரா மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். அப்போ எதுக்கு எவ்வளவு தூரம் கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்க போகுது எங்க வருது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் இருக்கும்போது பயம் இல்லாமல் இருக்கும். இங்கதான் போவோம், இதுக்கு மேல போகாது, இதுக்கு கீழே வராது அப்படிங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த 18ஆம் தேதியிலேருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டேன். ஓகே, மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அவ்வளவுதான் நான் பார்ப்பேன். ஓகே, அதுக்கு மேல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா ஓப்பன் வந்து எங்க வைக்கலாம், இதுக்கு மேல ஒரு பாயிண்ட் நேற்று வச்சிருந்தாலும் மார்க்கெட் மேல போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வச்சு அது கரெக்டா இதுக்கு கீழே ஓப்பன் பண்ணா ஃபர்தரா வந்து டவுன் சைடு இந்த சைடு வரும். இது மாதிரி தான் வந்து பேனிக் ஆகாம நம்ம பார்க்கணும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல். ஓகே, எனிவே இன்கேஸ்
இந்த கேண்டிலுக்கு கீழே ஏதாவது க்ளோஸ் ஆகுது, நாளைக்கு வந்து இந்த கேண்டில் வந்து இது கீழே க்ளோஸ் ஆகுறது பெரிய 24,200 24,400 அந்த ரேஞ்ச் எல்லாம் வந்து அது கீழே க்ளோஸ் ஆகுறது கஷ்டம். இன்கேஸ் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக இடையில ஒரு லெவல் இருக்கு, அதை லெவல் கொண்டு. அடுத்தது வந்து 23 போன மாதம் வந்து மந்த்லி வியூ போட்டிருந்தேன். 23,353 இந்த ரேஞ்ச் வந்து இந்த கேண்டில் எடுத்துக்கலாம், இந்த கேண்டில் எடுத்துக்கலாம், இந்த கேண்டில் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து இந்த ஹை ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும், அதே போல இந்த லோ ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணும். இது என்ன கேண்டில்னு கேட்டீங்கன்னா எலெக்ஷனோட கேண்டில். ஓகே, இதை வந்து என்னைக்கா இருந்தாலும் இந்த லோவை ஒரு வாட்டி ஒரு 50 பாயிண்டோ 10 பாயிண்டோ ஒரு பாயிண்ட்டையோ அது டெஸ்ட் பண்ணிடும். இந்த பாயிண்ட் அதாவது எலெக்ஷன் கேண்டல்ல என்னைக்காவது ஒரு நாள்னா 25,700 போயிட்டு கூட வந்து கீழே இதை டெஸ்ட் பண்ணலாம். இங்க வந்து அப்ப இந்த லெவல் வந்து என் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இது மந்த்லி லெவல் நான் போட்டப்ப இதுல எனக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால நான் அதை பிலீவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டை இந்த ரேஞ்ச் இந்த 23,350 அந்த ரேஞ்ச் இந்த கேண்டர் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த ரேஞ்ச் வந்து 300 350 அந்த ரேஞ்சை ஒரு வாட்டி எழுத்துடும். நாளைக்கே அப்படி கீழே வருமானா வராது. நாளைக்கோ இந்த வாரத்துலயோ வர்றதுக்கு பெருசா எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் இல்லை. அப்படியெல்லாம் வந்து மார்க்கெட் நியூஸ் வந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் வராது. இப்போ இந்த 23,350 போன வீடியோலையும் போட்டிருப்பேன், மந்த்லி வீடியோலையும் போட்டிருப்பேன். 23,350 அப்படிங்கிறது என்னைக்கா இருந்தாலும் இந்த இடத்த ஒரு வாட்டி அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் திருப்பி மேலே போகும். ஓகேயா, இதுக்கு கீழே அப்படின்னா தான் ஃபர்தரா வந்து மார்க்கெட்ல கீழே. அப்ப 23,000 கட் பண்ணி 22,000 வருமா அப்படின்னு கேட்டா இதெல்லாம் லெவல் இருக்கு. ஆனா ஒவ்வொன்றையும் கட் பண்ணி கீழே வரும். நாளைக்கே வருமானா நான் இன்னைக்கு வீடியோ போட்டுட்டு நாளைக்கு ஏன் வரல அப்படிங்கிறது கிடையாது. இந்த நான் சொன்னபடி கிட்டத்தட்ட ஒரு 3-4 வாரம் இது வந்து சைடுல இருக்கும். இந்த ரேஞ்சுக்குள்ளதான் அது மார்க்கெட் சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப எங்க சுத்திட்டு இருக்கோம்னா 24,200 24,000க்குள்ளதான் அது சுத்தும். 24,000லேருந்து 25,200 வரைக்கும் தான் சுத்தும் மார்க்கெட் க்ளோசிங். அதாவது வீக்லி க்ளோசிங் டெய்லி க்ளோசிங் இதுக்குள்ள இருக்கும். இப்படி வேணா விட்டு வச்சுட்டு வேணா மேலே போயிடும். எப்படி இருந்தாலும் 24,000க்கு ஒரு வாட்டி டெஸ்ட் பண்ணலாம். அதுக்குள்ளதான் 24,000லேருந்து 24,700 இதுக்குள்ளதான் மார்க்கெட் சுத்திட்டு இருக்கும். ஓகே, அப்ப இந்த வாரத்தோட ரேஞ்ச் வந்து அதே ரேஞ்சு தான். போன வாரம் என்ன கொடுத்தாலும் அதே ரேஞ்சு தான், பெரிய ஒன்றும் மாற்றம்லாம் கிடையாது. ஏன்னா இது 4 வாரம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதனால 4 வாரத்துல ஒன்றும் பெருசா ஒன்றும் அட்ராக்டிவா நடக்கிற மாதிரி தெரியல. நாளைக்கு யூஎஸ் மார்க்கெட்லாம் பெரிய அளவுக்கு கீழே ரெட்டா இருக்கு அப்படி எப்படின்னா கூட இது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். இந்த ரேஞ்சில் அப்படியே சுத்திட்டு இருக்கோம். அதிகபட்சம் வந்து இங்க வரலாம், 24,000 வரலாம். இன்கேஸ் ஒரு 3 ஹவர்ஸ்லயோ டெய்லியிலையோ இது க்ளோஸ் பண்ணுச்சுன்னா அதுக்கப்புறம் தான் இதை வந்து எதிர்பார்க்க முடியும். இது வந்துட்டா கூட இமீடியட்டா ரிவர்ஸ் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. இது டெய்லி கேலண்டர் பார்த்துட்டு இருக்கீங்க, இது கீழே க்ளோஸ் ஆகுதா, இது கீழே க்ளோஸ் ஆகுதா மட்டும்தான் பார்க்கணும். இது கீழே க்ளோஸ் ஆச்சு டெய்லி இல்லைன்னா அடுத்த ஒரே ஒரு நாள் 6ஆம் தேதி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பொசிஷனல் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட்ல ஒன்று எடுத்து வைக்கலாம். இதை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஏரியாவை ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் மந்த்லியில் ஒரு புட் ஆப்ஷன் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து ரெசிஸ்டன்ஸு டெய்லியில் அப்படி மட்டும்தான் பண்ணணும். நியர்பையில் உள்ள ஸ்ட்ரைக்கு போய் எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான். 4ஆம் தேதி 5ஆம் தேதியோட கேண்டில் ரொம்ப முக்கியம். நான் கொடுத்துருந்தது அதுதான். அதுக்கப்புறம் வந்து என்ன டேட்ல வருது இடையில வந்து டெலகிராம்ல நான் அப்டேட் பண்ணுவேன். நான் ஃபேஸ்புக் அப்போ அதில் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன். இதுதான் இந்த வாரத்தோட வீக்லி வந்து என்னோட இது. அதே இதுங்கிறதுனால பெரிய ஒரு அட்ராக்டிவா எனக்கு பெருசாக தெரியல. எனவே நன்றி, வணக்கம். யூஸ்ஃபுல்லாக இருந்தா தேங்க்யூ.